காங்கிரஸ் கட்சி தாவேகாவோட கூட்டணி அமைக்குங்கிற கதவே இன்னும் மூடப்படல சார். ப. சிதம்பரம் அந்த ஐவர் குழுவுக்கு எப்படி ஏன் வரவேற்றாரு? போட்டாரு? கரெக்டா வந்தீங்க பாயிண்ட். ஏன் போட்டார்? ஏன் போட்டார் சொல்லுங்க. அது என்ன வரி போட்டிருந்தாரு சொல்லுங்க. திமுகவோட கூட்டணி பேச. ஆமாங்க, என்ன வரி போட்டாரு? அந்த ட்வீட் சொல்லுங்க முழுசா. அதன் மூலமாக என்ன முடிவாச்சு? கூட்டணி வேற ஆப்ஷன் இல்ல, இங்க தான் பேச போறாங்க. அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் பேசப்பட்டதுக்குலாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறார். ஏன் அப்ப இருந்த உண்மைதான். அதான் நான் சொன்னேன். தமிழ்நாட்டில் யார் சொன்னா சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சி தாவேகாவோட பேசிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் யார் சொன்னா நீங்க சொல்லணும். முற்றுப்புள்ளி வச்சா காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் சொன்னாரு. ஏன் சொன்னாரு? இப்ப யாரோ இந்த மாதிரி வதந்தி அப்ப ரங்கராஜ் பாண்டே போய் சொன்னா தானே பேசியிருக்கணும். நான் தவறான தகவலை பரப்புனேன் தமிழ்நாட்டில் தானே பரப்பி இருக்கணும்னு சொல்லியிருக்கணும். ஏன் வந்து அண்ணன் பாசி வந்து போடுறாரு? நல்ல வேலை பவர் முற்றுப்புள்ளி. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னமும் முற்றுப்புள்ளி வைக்கல. அது அண்ணன் பாசிக்கும் தெரியும். அவர் தான் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அவர் இல்லையே அந்த கமிட்டியில. ஓகே, அந்த கமிட்டி நியமிச்ச கமிட்டிலையும் அவர் இல்ல, நியமிக்கப்பட்ட கமிட்டிலையும் அவர் இல்ல. அப்புறம் ஆனா முற்றுப்புள்ளின்னு சொல்றாரு. அவருடைய ஆசையை சொல்றாரு. அவர் வந்து திமுக எப்பயும் ரொம்ப லாயலா இருப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். காங்கிரஸ் தாவேகாக்கும் இன்னும் முற்றுப்புள்ளி எல்லாம் நான் அறிஞ்ச வகையில எந்த கூட்டணிக்கும் முற்றுப்புள்ளி கிடையாது. ஆனா திமுக கூட்டணி இப்படியே தொடருங்கிறதுக்கு முற்றுப்புள்ளி கிடையாது. அதிமுக யார் யார் சேருவாங்கிறதுக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது. எல்லாமே அப்படிதான் இருக்கு. எல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன டிசம்பர் ஜனவரியில தான் முடிவாகும். யாருனாலும் போகலாம். தாவேகா அதிமுக கூட்டணிக்குள்ள கூட வரலாம். எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஆனா சார், செங்கோட்டையன் அங்க போனதுக்கு பிறகு அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் சொன்னேன். வைகோ தனி கட்சி ஆரம்பிச்ச பிறகு அது அந்த தேர்தலில் நடக்கல இல்ல, நடக்கணும் அவசியம் இல்ல. நான் உங்களுக்கு 2016 மக்கள் நல கூட்டணி இருந்துச்சு. 2017 எல்லாம் சேர்ந்துட்டாங்களே கூட்டணி திமுக கூட. 2016 இதே தேமுதிக, இதே விசிக, இதே மதிமுக, இதே ரெண்டு கம்யூனிஸ்ட் தான் மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க. 2016 ரெண்டு கட்சியும் கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. 2017 எல்லாம் சமைச்சிட்டாங்களே. 19 ஒன்னா தான் போட்டாங்க சார். தேர்தல் ஆனா 1 இயர்ல சேர்ந்துட்டாங்கல்ல சார். 2024 தனியா இருந்த ஏடிஎம்கே பிஜேபியும் 2020 சேர்ந்துருச்சுல சார். 26க்கு அப்புறம் ஒருவேளை அப்படி கூட யோசிக்கலாம். இப்ப உடனே நீங்க பதற நடந்துரும். நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். நீங்க சாமி கும்பிட்டு பேசாம உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க ஏதாவது நடந்துற போதும் நினைச்சீங்க, நடந்துருது. உங்களுக்கு வேற நல்ல ராசி இருக்கு. நீங்க வந்து ஆர்ஜேடி தான் தனிப்பெரும் கட்சி அவர்னு சொல்றீங்க. சோழி முடிஞ்சு போகுது இல்ல. நீங்க ஆசைப்படுறதுலாம் உங்களுக்கு எதிராக வந்திருக்கு. உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணக்கூடியவங்க யோசிக்கணும். இப்ப ரொம்ப ராசியான ஆளா இருக்காப்பா. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனிப்பெரும்பான்மை அமையாதுன்னு சொன்னேன். இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? 240 சீட்டு இந்தி கூட்டணி மொத்தமா கூட வரல. எது நீங்க பெருமைப்பட வேண்டிய விஷயம்? ஒரு கட்சி வாங்கின 240 சொன்னாங்க. அது உங்களை ஏமாத்துற சொன்னா அது கூட உங்களுக்கு புரியல. நிறைய கூட சொன்னாரு 300 கூட வரல. நீங்க 100 கூட வரல.